தலித்துகளின் மேடை என்பது வெறும் புலம்பலுக்கான மேடையாக, அழுகைக்கான மேடையாக, வலிகளையும் ரணங்களையும் சொல்லுகிற ஒப்பாரி மேடையாக தலைவர் திருமாவின் வருகைக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே அப்படித்தான் இந்த மேடை இருந்தது. விடுதலைக்கான ஒரே வழி, யார் எங்களை ஒடுக்குகிறானோ அவனிடத்திலே இரக்கத்தை எதிர்பார்ப்பது என்பதுதான் தலித் அரசியல். யார் ஒடுக்குகிறானோ, யார் மிதிக்கிறானோ அவனிடத்திலே இரக்கத்தை கூறுகிற குரலாக தலித்துகளின் குரல் இருந்தபோது, ஒடுக்குகிறவனுடைய இரக்கம் அல்ல இன்றைய தேவை. ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறானே அவன் உள்ளத்திலே இருந்து வெடித்து கிளம்புகிற விடுதலை ஆவேசம்தான் இந்த விடுதலை தேரை நகர்த்த முடியும் என்று எங்களுக்கு உணர்த்தியவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமாவளவன். தமிழ் தேசியத்தை புறந்தள்ளியது அம்பேத்கரிய மன்னனுடைய வருகைக்கு முன்னால். திராவிட இயக்கங்களை எதிராகவே பார்த்தது. பெரியார் படத்தை கூட நாங்கள் சேர்த்து அச்சிட மாட்டோம் என்று முரண்டு பிடித்தார்கள் அம்பேத்கரியவாதிகள். வர்க்க போராட்டமா, அது எனக்கு என்ன பயன் தந்தது என்று விரக்தியிலே கிடந்தது அம்பேத்கரியும் அருமை தலைவர் அண்ணன் திருமாவின் வருகைக்கு முன்னால். ஆனால் இந்த மூன்று தத்துவங்களின் போதாமையும் இட்டு நிரப்பி, தமிழ் தேசியமா நீ அல்லவா அதற்கு தலைமை கொடுக்க வேண்டும் என்று கேட்டவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள். வர்க்க போராட்டமா, இழப்பதற்கு ஏதுமில்லை என்று சொல்வதற்கு எவன் தயாராக இருக்கிறானோ, சாதி பெருமை என்கிற சாக்கடையும் தூக்கி எறிந்து விட்டு எவன் வீதிக்கு வர தயாராக இருக்கிறாரோ அவன்தான் வர்க்க போராட்டத்திற்கு தலைமை கொடுக்க முடியும், நீதான் வர்க்க போராட்டத்திற்கு தலைமை கொடுக்க முடியும் என்று எங்களுக்கு எடுத்து சொன்னவர் எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் திருமா அவர்கள். வெறும் பார்ப்பன எதிர்ப்பு என்கிற சொல்லில் சுருங்கி கிடந்த திராவிட இயக்க அரசியலை சனாதன எதிர்ப்பு என்று சொல்லி ஒரு ஆக சிறந்த அனைத்து மக்களின் விடுதலைக்கான கருத்தியல் தரப்பாக மாற்றியது எழுச்சி தமிழர் மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். எங்களின் விடுதலைக்காய் யாரிடமோ கையேந்தி நின்ற எங்களை, நீ உன்னை மாத்திரம் விடுதலை செய்து கொண்டால் போதாது, ஒட்டுமொத்த சமூகத்தையும் நீதான் விடுதலை செய்தாக வேண்டும் என்று எடுத்து உரைத்தவர் எங்கள் தலைவர் அண்ணன் திருமா அவர்கள். மறுபிறப்பை எங்களுக்கு தந்த தலைவா வணங்குகிறோம்.